ரோடு இந்த ரோடு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. மசக்காளிபாளையம் ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க. தயவு செஞ்சு பாருங்க. தண்ணி எத்தனை நாள் ஆச்சுன்னு வந்து பாருங்க. கேக்குறேன் இப்ப வந்து 14 நாளுக்கு ஒரு டைம் நம்ம தண்ணி குப்பை எடுக்கிறதுக்கு ஆள் வராங்கன்னு கேளுங்க. இதெல்லாம் எதுவுமே பண்ணாம ஓட்டு மட்டும் கேட்க வர்றீங்க. நீங்க என்ன நியாயம் இது? நீங்க வீட்டு வரி எவ்வளவு ஏத்தி இருக்கிறீங்க? இது கரண்ட் எவ்வளவு ஏத்தி இருக்கிறீங்க? நாங்க பேசாம கட்டிட்டு 50,000 போட்டீங்கன்னா 50,000 கட்டிட்டு பதில் பேச கூட யாரும் இல்லீங்க. கட்டலன்னா கட்டை பிடிக்கிட்டு போறீங்க. நீங்க சொல்லுங்க. இப்போ ஓட்ட மட்டும் எதுக்கு கேட்க வரீங்க? நோ சான்ஸ். தயவு செஞ்சு வராதீங்க. ஓட்டு மட்டும் கேட்டுட்டு வராதீங்க. நீங்க என்னதான் செஞ்சிருக்காங்க? உங்க தலைவர் என்ன செஞ்சிருக்காரு சொல்லுங்க. இந்த பக்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேளுங்க. உங்க தலைவர் என்ன இது வரைக்கும் வாக்குறுதியில என்ன செஞ்சிருக்காரு? இல்ல உங்க தலைவர் வாக்குறுதி கொடுத்ததுக்கு என்ன செஞ்சிருக்காரு அது மட்டும் சொல்லுப்பா. எனக்கு அதெல்லாம் வாக்கு இப்ப 21 எலெக்ஷன்ல கொடுத்த வரைக்கும் என்ன வாக்குறுதி நிறைவேற்றிருக்கீங்க அது சொல்லுங்க பாப்போம். இல்லம்மா நான் வாக்குறுதியே கேக்குறேன். என்ன வாக்குறுதி நிறைவேற்றி போட மாட்டாங்க. எத்தனை நாள் ஆச்சுன்னு கேளுங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் ஓட்டு வாங்க. பிஎஃப் கோட்டர்ஸ் பிகேடி நகர் அந்த அவர் மேனேஜரை கூப்பிட்டுட்டா அவரை கேட்கிட்டா அவர் மேனேஜர் பிஎஃப் கோட்ஸ் எத்தனை நாள் கஷ்டப்படாது. மசக்காளிபாளையம் ரோடு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் போய் பாருங்க. பூரா சுண்ட குழி. ஏன் அப்படி திரும்பி நின்னுக்கிறீங்கம்மா? நல்லா நில்லுங்க. திரும்பி தான் நில்லுங்க. நீங்களும் இந்த நாட்டுல பிறந்த பிரஜை தான், மறந்துடாதீங்க. நீங்க இந்த நாட்டுல பிறந்த பிரஜை தான், மறந்துடாதீங்க. திமுக கூட சேர்ந்துகிட்டு ஓட்டு கேட்க வந்தீங்கன்னா அசிங்கம். அதை விட கேவலம். உங்க குடும்பமே பாதிக்கும்பா. வயிறு சொல்றேன். நல்லதே கிடையாது. மேம் நீங்க கண்டிப்பா நீங்க எனக்கு வீடியோ எடுங்க. நான் ஆக்ஷன் எடுப்பேன். ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. 1.5 மாசத்துக்கு தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. எல்லா பொம்பளைங்களும் பாதிக்கப்பட்டிருக்கும் போது சில பேர் மட்டும் வரீங்க. அசிங்கமா இல்ல? சொத்து வரி வெக்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? எந்த வருமானமும் இல்ல. போட மாட்டாங்க. ஓட்டே போட மாட்டாங்க. ஓட்டே போட மாட்டாங்க. 2 லட்சம் கட்டலன்னா ஹாஸ்பிடல் இழுத்து மூடிடுவேன்னு சொல்லிட்டாங்க. கடனை என்னங்க கார்பரேஷன் காரங்க அப்ப நீங்க நோட்டீஸ் கொடுக்கறாங்க. நம்ம கவுன்சிலர் சீல் வச்சிருவாங்க அப்படிங்கறாங்க. பேசல அப்படி நீங்க கேக்குறீங்க. நீங்க நம்ம கவுன்சிலர் உங்களுக்கு வேணா கவுன்சிலர் எனக்கெல்லாம் கவுன்சிலர். ஏன் உங்க கூட ஆம்பளைங்கள வரலையா? ஆம்பளைங்க வர மாட்டாங்க போல. வர மாட்டாங்க. எப்படி வருவாங்க? உங்கள மாதிரி ஏமாந்தவங்கள தான் அனுப்புறாங்க. அசிங்கம் அதெல்லாம். பார்க்க மாட்டா. அப்படிங்களா? நான் உண்மை நீங்க போ பரவாயில்லை மேடம். நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பரவாயில்ல. நம்ம இந்த குறை கண்டிப்பா நான் கேட்பேன். அன்னைக்கு நான் நீங்க என்னவா இருக்கிறீங்கப்பா? பகுதி தொழிற்சில இருக்கேன். 4 வார்டுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரஜையா? பிரதிநிதியா? வார்டு கவுன்சிலரா? பகுதி தொழிற்சில இருக்கு. 4 வார்டுக்கு 22, 27, 26, 52. அவங்க தொகுதியில வந்து கேட்டாதான் தெரியும் உங்களோட இது என்னன்றது. இருப்பாங்க 26 இருப்பாங்க. சித்திரை வெள்ளிங்கிரி கேளுங்க, அம்பிகா தன்பல் கேளுங்க, லட்சுமி இளஞ்செல்வி கக்க கேளுங்க, கார்த்தினி கேளுங்க. ஆனா தப்புப்பா, தப்பு. உலகத்தை தமிழ்நாட்டுல மொத்த மக்களும் நாஸ்தி ஆகும் போது கொஞ்சம் பேர் கிளம்பி வரீங்க பாருங்க. அது ரொம்ப தப்பு. இன்ஃபார்ம் பண்ணால் தானே தெரியும். ஒருத்தர் கிட்ட நீங்க கேக்குறீங்க இப்படி என்னோட குறை இப்படி இருக்குங்க, தண்ணி வரலங்க. சரி, இந்த கவுன்சிலர் யாரு? இந்த ஏரியா கவுன்சிலர் யாரு? இல்லைங்கிறீங்க. இன்னைக்கு நம்பர் தரடிங்க. ஏன் வரதே கிடையாது? அவங்க தினமும் வரீங்களா? அதெல்லாம் வரதே கிடையாதுங்க. நீங்க வேற இந்த பக்கம் வரதே இல்ல. பிஎஃப் கோட்ஸ் இப்போ வரதே கிடையாது. நீங்க பாருங்க. பொம்பளைங்களுக்கு ஆதரவு இல்லன்னா ஆம்பளை எவன் ஒரு நல்லா குடிச்சிட்டு தெரியறாங்க. பாருங்க உதவாக்கறீங்க. பாருங்க பேர் படிங்க. சித்திரவேலி. இப்போ நான் ஜஸ்ட் கால் பண்ணிருக்கேங்க. பிஎஃப் கோட்ஸ்க்கு அவர் எப்பவுமே வாரத்துக்கு 3 டைம் நான் வந்துட்டு போறேங்க. நான் வந்து 2 மாசம் ஆகுது, ஒரு நாள் கூட வந்தது இல்ல. நான் வந்து 2 மாசம் ஆகுது, ஒரு நாள் கூட இந்த ஆள் இந்த பக்கம் வந்தது கிடையாது. இந்த ஆள் வந்தது இல்ல. இன்ஃபார்ம் பண்ணதுங்க. நாங்க குப்பை எடுக்கலங்க, தண்ணி வரலங்க அப்படின்னு சொன்னால்தான்